அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் www.kalanyarulegam.org என்ற இணையதள முகவரி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதள முகவரியில் பொதுமக்கள் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு செல்லலாம். இணையதளத்திலிருந்து எவ்வாறு இந்த அனுமதி சீட்டினை நாம் பதிவு செய்து பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கலைஞர் உலகத்திற்கான அனுமதி சீட்டு பெறுவதற்கு கட்டணம் ஏதுமில்லை, முற்றிலும் இலவசமாகும். ஒருவர் ஒரு மொபைல் எண்ணில் அதிகபட்சமாக 5 அனுமதி சீட்டுகள் வரை பெற்றுக்கொள்ள இயலும். இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் வருபவர்களுக்கு நிலவரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகத்திற்கு அனுமதி வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 காட்சிகளாக நடைபெறும். பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதி சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம். அக்காட்சியினை காண வரும் பொதுமக்கள் காட்சி நேரத்திற்கு 30 நிமிடத்திற்கு முன்பாகவே வருகை புரிய வேண்டும். கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏறத்தாழ 1.5 மணி நேரம் ஆகும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி கடந்த 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலமானார். சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடம் அருகே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு 2.21 ஏக்கர் பரப்பில் ரூபாய் 39 கோடியில் கருணாநிதிக்கு நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதி நினைவிடத்தில் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி கலைஞர் உலகம் என்ற பெயரில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் சாதனை திட்டங்கள், முக்கிய நிகழ்வுகள் புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உரிமை போராளி கலைஞர் என்ற அறையில் சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் ஏற்றலாம் என்ற உரிமையை பெற்று தந்து முதலாக கொடியேற்றி அவர் பேசியது அவரது அங்க அசைவுடன் தத்ரூபமாக முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதி அமர்ந்திருப்பது போன்று தோற்றத்துடன் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது, கருணாநிதியின் 8 நூல்களில் பெயர் மீது கை வைத்தால் அந்த நூல் பற்றிய வீடியோ விளக்கம் கிடைப்பது ஆகிய வசதிகளும் உள்ளன. கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை படக்காட்சிகளாக காட்டும் அரசியல் கலையறிஞர் கலைஞர் எனும் சிறிய திரையரங்கம் 7D தொழில்நுட்பத்தில் காண்பிக்கும். சரித்திர நாயகனின் சாதனை பயணம் என்ற தலைப்பிலான ரயில் பெட்டி போன்ற அறை ஆகியவையும் இங்கு உள்ள சுவாரஸ்யமான அம்சங்களாகும். மற்றொரு அறையில் கருணாநிதியின் அருகில் அமர்ந்து அவரது பேச்சை கேட்கும் வகையிலான நவீன வசதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பல சிறப்பம்சங்கள் இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக இந்த இணையதளத்திலிருந்து நுழைவுச்சீட்டினை முன்பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொண்டு செல்பவர்களுக்கு மட்டுமே அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படும். அந்த நுழைவுச்சீட்டினை முன்பதிவு செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.kalanyarulegam.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா கலைஞர் உலகம் நுழைவுச்சீட்டு பதிவு செய்வதற்கான வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. நுழைவுச்சீட்டு பதிவு செய்க, நுழைவுச்சீட்டை மீண்டும் பெற, மாற்றம் செய்ய, நுழைவுச்சீட்டை ரத்து செய்க, அந்த மாதிரி வசதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நுழைவுச்சீட்டை முன்பதிவு செய்வதற்காக இங்க கொடுக்கப்பட்டுள்ளது நுழைவுச்சீட்டு பதிவு அப்படின்னு இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புக் பண்ணுவதற்கான பேஜ் வரும். இதுல பெரியவர்கள், சிறியவர்கள், சீனியர் சிட்டிசன், இன்ஃபன்ட், அதாவது குழந்தைகள் தனித்தனியாக ஆட் பண்ணுவதற்கு வசதி கொடுக்கப்பட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரியவர்கள் எத்தனை பேர், சிறியவர்கள் எத்தனை பேர், சீனியர் சிட்டிசன் இருந்தா எவ்வளவு பேர், குழந்தைகள் எவ்வளவு பேர், மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் அப்படிங்கிற நம்பர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு பாஸ் அவைலபிலிட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது எந்தெந்த தேதிகளில் அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற கேலண்டர் டீடைல்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு வசதியான தேதியை நீங்கள் தேர்வு செய்யலாம். தேதியை தேர்வு செய்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டைமிங் கொடுத்திருக்காங்க. அவைலபிள் டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய தேதியில எந்தெந்த டைம்ல அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த காட்சிகள் நடைபெறும். ஒவ்வொரு 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை அனுமதி வழங்கப்படும். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, 10:30 முதல் 12 மணி வரை, 12 முதல் 1:30 மணி வரை, 2:15 முதல் 3:45 மணி வரை, 3:45 முதல் 5:15 மணி வரை, 5:15 முதல் 6:45 மணி வரை, 6:45 முதல் 8:15 மணி வரை, இந்த மாதிரி டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. உங்க டைம் ஸ்லாட்டை நீங்க வசதி கேட்டவாறு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வியூ விசிட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இங்க வரும். அதுல செக் அவுட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு டோட்டல் விசிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் விசிட்டர் நேம் என்டர் பண்ணணும். அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு the visitors will be sent to your mobile number via SMS அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய உங்க மொபைல் நம்பருக்கு இந்த விசிட்டர்ஸ் பாஸ் SMS வழியா சென்ட் பண்ணுவாங்க, லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீங்க வேணும்னா உங்க மொபைல்லயே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே
உடனே ஒரு நோட் வந்திருக்கு, டு யூ வாண்ட் டு கண்டினியூ திஸ் புக்கிங், அந்த மாதிரி எஸ் கொடுத்துக்கோங்க. இவ்வளவுதான், உங்க டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டது. டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, புக்கிங் கம்ப்ளீட்டட், விசிட்டர்ஸ் பாஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க, விசிட்டிங் டேட் கொடுக்கப்பட்டுள்ளது, ஸ்லாட் டைம் கொடுத்திருக்கு, நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் கொடுத்திருக்கு, விசிட்டர் நேம், மொபைல் நம்பர், கரண்ட் ஸ்டேட்டஸ் புக்டு கொடுத்திருக்காங்க. இங்க டவுன்லோட் விசிட்டர் பாஸ் இருக்கு. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பாஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த விசிட்டர்ஸ் பாஸ், அதாவது நுழைவுச்சீட்டு. பெயர் இருக்கு, கைபேசி எண் இருக்கு, பார்வை நேரம் இருக்கு, வருகை நேரம் அதாவது ரிப்போர்ட்டிங் டைம். பார்வை நேரத்திற்கும் 15 நிமிடங்களுக்கு முன்பாக நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டும், அப்பதான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்புறமா இந்த அனுமதி சீட்டுல கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது பார்வை நேரம் முடியும் வரை நுழைவுச்சீட்டை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடைமைகளில் கவனம் கொள்ளுங்கள், முன்பதிவு செய்யப்பட்ட நேரத்திற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரவும், அருங்காட்சியகத்துக்குள் உணவுப் பொருட்களுக்கு அனுமதி இல்லை, அருங்காட்சியகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் முன்பதிவு செய்யப்பட்ட நுழைவுச்சீட்டில் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டால் அல்லது இனியும் நபர்களை சேர்க்க வேண்டும் என்றால் இந்த நுழைவுச்சீட்டை மீண்டும் பெற அல்லது மாற்றம் செய்ய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க விசிட்டர்ஸ் பாஸ் டிஸ்பிளேல தோன்றும். இதை நீங்க வேணும்னா மாடிஃபிகேஷன் செய்துக்கலாம். மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக ஆப்ஷன் இருக்கு, மாடிஃபை விசிட்டர்ஸ் பாஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டைப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல நீங்க அடிஷனலா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை நபர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நுழைவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் ஆப்ஷன் இருக்கு. இங்க நுழைவுச்சீட்டை ரத்து செய்க அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி அதே மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும், அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி உங்க புக்கிங் பேஜ் வரும். கேன்சல் விசிட்டர் பாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணி டு யூ வாண்ட் டு கேன்சல் திஸ் புக்கிங்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க விசிட்டர்ஸ் பாஸ் கேன்சல் செய்யப்படும். இவ்வாறு நுழைவுச்சீட்டினை பதிவு செய்வதற்கோ அல்லது நுழைவுச்சீட்டில் மாற்றம் பெறுவதற்கோ நுழைவுச்சீட்டை ரத்து செய்வதற்கோ இந்த இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இணையதளத்திலிருந்து முன்பதிவு செய்து நுழைவுச்சீட்டுடன் செல்பவர்களுக்கு மட்டுமே இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கான அனுமதி கிடைக்கும். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் இவ்வாறு நுழைவுச்சீட்டை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து அருங்காட்சியகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.